अभी भी डर है இப்போதும் பயம் இருக்கிறது. कि पता नहीं हिंदुस्तान पाकिस्तान की लड़ाई कब शुरू हो जाए. தெரியவில்லை இந்தியா மற்றும் பாகிஸ்தான் யுத்தம் எப்போது ஆரம்பமாகிவிடும் என்று. बार बार ये भय पैदा होता रहा. அடிக்கடி இந்த பயம் ஏற்பட்டு கொண்டிருந்தது. दोनों देशों के बीच में खिंचाव हो गया. இரண்டு நாடுகளுக்கு நடுவில் இழுபறி ஏற்பட்டு விட்டது. ऐसे नहीं समझा लड़ाई नहीं होगी. அப்படி இல்லை யுத்தம் நடக்காதென்று. और घमासान होगा. தீவிரமான மோதல் ஏற்படும். महाभारत गृहयुद्ध सामने खड़ा हुआ है. பெரிய அளவிலான மகாபாரத யுத்தம் முன்னால் நின்றிருக்கிறது. विनाश सामने खड़ा हुआ है. விநாசம் எதிரில் நின்றிருக்கிறது. சாம்னே முன்னால் என்றால் நேர்முகத்தில். ज्यादा दूर नहीं है. அதிகமான தூரம் இல்லை. खड़ा हुआ है तो मतलब अब आया भी आया. சம்முக்கில் நேர்முகத்தில் வந்திருக்கிறது என்றால் வந்தே வந்துவிட்டது. என்ன புருஷார்த்தத்தின் நேரம் மிகவும் கொஞ்சமாகிவிட்டது. இப்போது விநாசம் ஆகியே விட்டது. फर्स्ट वर्ल्ड वार है भारत से कनेक्टेड. முதல் அந்த உலக யுத்தம் பாரதத்தின் கனெக்ஷன்ல இருக்கக்கூடியது. उसका नाम है महाभारत गृह युद्ध. அதன் பெயரே பெரிய அளவிலான மகாபாரத யுத்தம் ஆகும். वो है पहला युद्ध. அது முதல் யுத்தமாகும். विश्व युद्ध. உலக யுத்தம். उसमें सब देश इंटरेस्टेड हो जाते हैं. அதில் அனைத்து நாடுகளும் ஆர்வமாகிறது. सबका थोड़ा थोड़ा हिस्सा है. அனைவருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அதில் பங்கு இருக்கிறது. भले पूरे रूप से नहीं कूदते हैं. முழு ரூபத்தில் என்னவோ அவர்கள் குதிப்பதில்லை. लेकिन सब देश सारे विश्व के ஆனால் முழு உலகத்தின் அனைத்து நாடுகளும் उस महाभारत गृह युद्ध में हिस्सा लेते हैं. இந்த மகாபாரத யுத்தத்தில் பங்கெடுத்துக் கொள்கிறார்கள். वो है तृतीय विश्व युद्ध. அது மூன்றாவது உலக யுத்தம். ये एटम बम जो बने हुए हैं, எந்த ஆட்டம் பம் அணுகுண்டு வந்து உருவாகி இருக்கிறதோ वो तो फटेंगे. அது என்னவோ வெடிக்கும். ऐसा तो नहीं हो सकता है कि वो एटम बम हमारे घर की सजावट करते रहे. அப்படி இல்லை, அப்படி என்னவோ ஆகாது. அந்த அணுகுண்டு நம்முடைய வீட்டை அலங்கரிப்பதற்காகத்தான் இருக்கிறது என்று. बने तो फटाफट फटेंगे. உருவாகி இருக்கிறார்கள், தயாரித்து இருக்கிறார்கள் என்றால் அது வெடிக்கத்தான் செய்யும். कब फटेंगे? எப்போது வெடிக்கும்? जैसे दीपावली होती है, எது போல தீபாவளி ஆகிறது. तो धीरे धीरे करके पटाखे फोड़ना शुरू करते. தீபாவளி என்று கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பட்டாசுகளை வெடிக்கிறார்கள். रात के 10-11 बजे तक जोर जोर से लगातार जल्दी जल्दी फटते हैं. இரவு 11-12 மணி வரைக்கும் அந்த பட்டாசுகளை வந்து தொடர்ந்து வெடித்துக் கொண்டே இருக்கிறார்கள். 12-1 बजे जाकर के सारे पटाखे एकदम फोड़ देते. 12-1 மணிக்கு அனைத்து பட்டாசுகளையும் ஒன்றாக வெடித்து விடுகிறார்கள். ऐसे ही होगा. அது போலத்தான் ஆகும். अभी धीरे धीरे कहीं कोई शहर पर धमाका होता है. இப்போது நகரங்களில் ஒவ்வொரு நகரங்களில் மெதுமெதுவாக அந்த குண்டு வெடித்துக் கொண்டிருக்கிறது.
जैसे इराक में हुए, எது போல ஈராக்கில் நடந்திருக்கு, ऐसे ही आगे चल करके அது போலவே போக போக शहर शहर में रोज सुनने को मिलेंगे। ஒவ்வொரு நகரங்களிலும் கேட்பதற்கு நமக்கு கிடைக்கும். அதாவது இந்த செய்தியை கேட்போம். कि आज एटम बम से ये शहर ध्वस्त हो गया। இன்று இந்த அணுகுண்டினால் இந்த நகரம் துவம்சமானது. टीवी में बैठे बैठे देखेंगे। அமர்ந்தபடியே டிவியில் பார்ப்பார்கள்.